பிள்ளையாடா இல்ல பிள்ளையா ஏன்டா பெத்தோன் இருக்குடா. ஒரு பொண்ணு அமைறதுல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்பனா இருந்தா தான்டா இந்த வழியெல்லாம் உனக்கு தெரியும். எதுக்கு பிள்ளைய போட்டு இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கா? அடிக்கிறேனேன்னு சந்தோஷப்படு. இந்த நாயெல்லாம் நியாயமா கொண்டு போட்டு இருந்திருக்கணும். ஏனே காலையில இவனுக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு 2 பேரும் சந்தோஷமா தானே போனீங்க. இப்ப என்னன்னே பிள்ளைய கொன்றேன்ற அளவுக்கு பேசிக்கிருக்கீங்க. அந்த நாய் பண்ண வேலை அது என்னன்னு கேளு. அப்படி என்னையா பண்ண? பொண்ணு வீட்டுல சம்மந்தி என்ன வண்டி வேணும்னு கேட்டாரு. சரி நானும் என் பையன் கார் ஏதாவது கேட்பேன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா அந்த நாய் என்ன கேட்டான் தெரியுமா? புது வீடு வேணும்னு கேட்டிருப்பேன். அப்படி கேட்டாவது பரவாயில்லையே, இந்த நாய் நொங்கு வண்டி வேணும்னு கேக்குறியா? அதுவும் குச்சி நீளமா இருந்தாதான் வாங்க வரான், இல்லைன்னா வாங்க மாட்டாரான். ரைட்டு அண்ணே, நான் தெரியாம உள்ள வந்துட்டேன். நீங்க ஆரம்பிக்கணும். இவனை மட்டும் வர்றதா? என் மனசு தாங்கடா. அவங்க செருப்பு அடிச்சு வரட்டு கல்யாணம் வேணாம். என்னால முடியலடா. லேய், என் ஜட்டியை காணோம். எவன்டா போட்டு போனது? என்னடா காலையிலேயே கத்திக்கிட்டு இருக்க? என் ஜட்டியை காணோம். எவன் போட்டு போனது? நான்லாம் ஜட்டி போட்டு பல வருஷம் ஆச்சுடா. நான் அவன்கிட்ட கேள்றா. இல்லை ஒரு சட்டை பேண்டதே மாத்தி மாத்தி போட்டு போறீங்கன்னா ஒரு ஜட்டியை கூட விட்டு வைக்க மாட்டேங்களாடா? ஏண்டா ஒரு நியாயம் வேணாமாடா? இந்த ஜட்டிக்காக தானே காலையில இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த ஜட்டிக்காக தானே. இதெல்லாம் ஜட்டியாடா? இதெல்லாம் எவனாவது எடுத்து போட்டு போனா கலண்டு விழுந்துட்டா என்னடா பண்ணுவாங்க? ஏடா ஒரு ஜட்டி வாங்க காசு இல்லையாடா? சம்பாதிக்கிறல்ல. டேய், ஜட்டி வாங்க காசு இல்லாமலாம் இல்ல, இதை தூக்கி போட மனசு வர மாட்டேங்குது. இத புது ஜட்டி போட்டா கம்ஃபர்ட்டே இருக்க மாட்டேங்குது. இதுல கம்ஃபர்ட் கிடைக்கும்ல, எனக்கு காத்தோட்டமா இருக்கும்ல. சார் ராபிடோ. வாங்க சார். ஓடிபி சொல்லுங்க சார். சார் 4353 சார். ஓகே சார், போலாமா? போலாம் சார். கோனே அதில் எடுத்துக்கோண்ணே. கோனே நோ, அந்த குடத்தை என்ன? இது எங்க மாட்டேன். நோ, சார் சும்மா தானே இருக்க. சார் கழுத்துல மாட்டிவிடா. என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார் வீடு மாத்திக்கிட்டு இருக்கோம் சார். வீடு மாத்துறதுன்னா டாடா ஏசி ஈச்சர் வண்டியை பிடிச்சி ஏற்றி விட வேண்டியதானையா? அதை விட்டு ராபிடோவை புக் பண்ணி ஆளை ஏற்றி இறக்குற வண்டியா அது? டாடா ஏசினா 5000 6000 கேட்குறாங்க. அதுக்கு உங்கள்கிட்டனா 200 ரூபா தானே. ஒரு 5 ரவுண்டு போயிட்டு வந்தா வீடுலாம் காலி பண்ணி முடிச்சலானே. 5 ரவுண்டா? ஆமாண்ணே. கோச்சுக்காம போனேன். 100 ரூபா கூட சேர்த்து தரேண்ணே. போனேன். விட்டா பீரோ கட்டிலெல்லாம் ஏற்ற சொல்லுவீங்க போல இருக்கே. அடுத்து அதானே இருக்கு, தலையில ஏற்றி கொடுப்பீங்களா? போனேன். எது? ஆமாண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போனேன். பழக்க வச்சுட்டீங்களடா. எவனா ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணுங்கடா. அண்ணே இன்னொரு ரவுண்டு போவோமாண்ணே? இன்னொரு ரவுண்டா? தம்பி இங்க சிவில் இன்ஜினியர் படிச்சவங்க யாராவது தெரியுமா? ஏன் கேக்குறீங்க? அது ஒண்ணு இல்ல தம்பி, வீடு ஒண்ணு கட்டிட்டு இருக்கான் பெருசா. அந்த வீட்டுக்கு சிவில் இன்ஜினியர் வேலைக்கு ஆள் வேணும். அதுக்கு தான் கேட்டேன். யாராவது தெரியுமா? நான் சிவில் இன்ஜினியர் தானே. பார்த்தா தெரியலையே தம்பி. வேலை இல்லாம ரொம்ப நாளா இருக்கேன். அதான் சார், வேற என்ன பண்றது? சரிங்க தம்பி, வேலைக்கு எடுத்துக்கிறேன். வரீங்களா? சார் லுங்கி கட்டிருக்கேன் சார். எப்படி சார் வர்றது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை தம்பி, வாங்க பாத்துக்கலாம். ஒண்ணும் இல்ல சார், அப்ப போலாம் சார். போலாம். மேஸ்திரியா இன்ஜினியர் புதுசா வந்த சிவில் இன்ஜினியர் எப்படி வேலை பாக்குறியா? இப்போ நீ விட்டுருப்பா. படிச்சுக்கிட்டே இரு. படிக்கிற மட்டும்தான் உன் வேலை. இப்போ என்னால முடியலப்பா. படி. 12th சென்டம் எடுக்கணும், எடுத்தே ஆகணும். அதனாலதான் இதெல்லாம். இப்போ படிக்கிறதுக்கும் தலையில தொங்க விடுறதுக்கும் என்னப்பா சம்பந்தம் இருக்கு. நின்றுக்கிட்டு படிச்சா ஃபுல்லா காலுக்கு போயிடும். தலையில படிச்சா ஃபுல்லா மண்டையில நிற்கும். நாளைக்கு எக்ஸாம் போற கொட்டிட்டு வந்துக்கிட்டே இருக்க. சரியா? யோ லூசு மாரி ஏதாவது பண்ணாதயா, கண்ணுலாம் பிதுங்குதியா. கண்ணு பிதுங்கினாலும் சரி, படிச்சுக்கிட்டே இரு. செத்தடா நீ. எப்போ வெளியே வாப்பா.
என்னடா அது திருடிட்டு வந்துட்டியாடா? எப்போ வாயை கழுவுப்பா, இதெல்லாம் நம்ம பொருளுப்பா. இது நம்ம பொருளா? என்னடா சொல்ற, தெளிவா சொல்றா. எப்போ இன்னைக்கு ஸ்கூலோட கடைசி நாள்ப்பா, சுத்தி முத்தி பார்த்தேன் யாரும் இல்லையா, அப்படியே பூராத்தையும் கழட்டி தூக்கி போட்டு வந்துட்டேன். எப்படி? ஆனே இத்தனை வருஷமா நம்ம ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினது வீணா போகலடா. போ இங்க பாருப்பா, லைட்டு, இங்க பாரு ட்ரம்மு, சேரு, எல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். இங்க பாரு விளக்கு பாரு. ஆனே என் பிள்ளைன்னு சொல்லிக்க எனக்கு பெருமையா இருக்குடா. பா எப்படிப்பா? எப்போ போலீஸ், ஐயோ போலீஸ் என்னடா ஒண்ணு